நான் கோடங்கி அவர்கிட்ட தான் வரேன். கோடங்கி, ரசிகர்களை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடிய வாதங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அஜித் ரெஃபரன்ஸ் எடுத்தார். ரொம்ப சிம்பிள். அவர் என்னை வந்து தலைன்னு சொல்லாதேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த துணிவில் அந்த மரணத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறமா தான். அதுக்கப்புறம் அப்டேட்னு கேட்டப்போ இந்த மாதிரிலாம் படுத்தாதீங்க பொது நிகழ்வுகள்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ கடவுளே அஜித்தே சொல்லாதீங்கன்னா வெறும் அஜித்தே அப்படின்னு கத்துறாங்க. அதுவும் அரசு விழாக்களையும் பொது விழாக்களையும் தர்ம சங்கடத்தை உண்டுபடுத்தக்கூடிய அளவில் ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விதத்தில் அஜித் கண்டிக்கிறாரு, ரைட். பட் பல நடிகர்களுக்கு இது வந்து அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வியாபாரம் பெருகிடுச்சு, பேன் இண்டியா ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும், கியூரியாசிட்டி இருக்குது, நாங்கள் செய்யணும் அப்படின்னு இதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாமா? இந்த கூட்ட நெரிசல்கள் இதெல்லாம் எங்கள் பொறுப்பில், நடிகர் பொறுப்பில், அது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது, போலீஸ் பண்ண வேண்டியது, நாங்கள் இல்லைன்னு சொல்லி அப்படி அவங்கள சைட் ஸ்டெப் பண்ணிடலாமா? இதுதான் நியாயமுமா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இந்த சம்பவம் வந்து நீங்கள் என்ன விவாதித்தாலும் ஒரு இழப்பை திருப்பி எடுக்க முடியாது. அது உண்மை. 100% வந்து அவர் 25 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன வேணாலும் நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அல்லு அர்ஜுன் அந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்து நம்ம அல்லு அர்ஜுன் அப்படின்ற கேரக்டரை மட்டும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கூடும். அது குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடை தாண்டி நான் சொல்கிறேன், ஆந்திரா, கர்நாடகா இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், அந்த ரசிகர்களுடைய மனநிலையை தாண்டி வெறியர்களாக இருக்காங்க. அங்கே வந்து இந்த கூட்ட நெரிசல்ன்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அங்கே வந்து ஒரு நடிகர் வந்துட்டாருன்னு சொன்னாலே அவ்வளவு மக்கள் அங்கே போய் திரண்டுருவாங்க. என்ன ஏதுலாம் தெரியாது அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அந்த ரசனைன்றதை தாண்டி ஒரு வெறி, அதிகப்படியான வெறி. இங்கே ஏன் அந்த வெறின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, இங்கே மற்ற மொழிகள் படங்கள் வந்தால் இதை காட்ட மாட்டாங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது கூடுதலான ஒரு கூட்டம் வரும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து நீங்க நடிகர்களை சேர்க்காதீங்க, அவர்கள் உள்ள வரவே கூடாதுன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தார்மீக அடிப்படையில் இது ஏன் வேலை கிடையாது, அவன் நிர்வாகம் பண்ணவன் தான், அவன் தான் அதை பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி தட்டி கழிப்பதும் அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து இது வந்து ஒரு இழப்பு நடந்த பிறகுதான் விவாதிக்கிறோம். இழப்பு நடந்த பிறகு 1000 பேசலாம். ஆனால் நடப்பதற்கு முன்பாகவே ஒரு கூட்டம் வந்தா எவ்வளவு தூரம் மக்கள் நம்மளை பார்க்க வருவாங்கன்றது அந்த நடிகருக்கு தெரியாம இருக்காது. இன்னொரு விஷயம், அங்க காவல்துறை சுத்தமா ஜீரோ. நடிகர்கள் இந்த கூட்டத்தை ரசிக்கிறாங்களே. ஏன்னா நம்ம செய்திகளா பார்க்கும்போது கூட 7 லட்சம் பேர் திரண்டாங்க, அதனோட ஆடியோ லான்ச்சுக்குன்றோம், 6 லட்சம் பேர் வந்தாங்கன்ற ஒரு பெரிய நம்பரை சொல்றோம். இன்னொன்று, அவர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் நம்ம போடுறோமா நடிகர்கள் மேல? வெளியில இருந்து இன்னைக்கு எவ்வளவு வசூல், இன்னும் 1000 கோடி தொட்டுச்சு, 500 கோடி, அப்ப வேற வழி இல்லை. அப்ப இந்த மாதிரி மக்கள் அவங்க ஊக்குவிச்சு தானே ஆகணும். இல்லை, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி சினிமா, என்டையர் சினிமா, நான் ஏதோ ஒரு மொழி சினிமா சொல்ல வரல. இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியை நம்ம குறிப்பிடலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அது யாருடைய தவறுனா ஆட்டோமேட்டிக்கா நடத்தினவருடைய தவறு. முன்னாடி ஒரு தேதி, அப்புறம் ஒரு தேதின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. இங்க அந்த தவறை சொல்லி தப்பிக்க முடியாது. இங்க வந்து அல்லு அர்ஜுனுக்கு அழைப்பு இருந்ததா இல்லையானா அவர் சர்ப்ரைஸ் விசிட் அடிக்க போறாருன்னு தகவல். அப்ப சர்ப்ரைஸ் விசிட் அடிக்க போறாருன்ற தகவல் எப்படி அந்த ரசிகர்கள் தெரிஞ்சது? அங்க வராருன்ற தகவல் வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? இப்ப அட்வொகேட் என்ன சொல்றாரு, அவருக்கு ஏற்கனவே அங்க வராருன்னு காவல்துறைக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இது அனைத்துமே இது ஸ்டண்ட்ன்ற நான் இப்ப அவரை கைது செய்யப்பட்டதும் அந்த படத்திற்கான பப்ளிசிட்டியை தான் நான் பார்க்கறேன். கேவலமான பப்ளிசிட்டி. ஏன் குற்றம் சாட்டுறேன்னா, ஒரு போலீஸ் கைது செய்ய வருதுங்க, உங்களை விசாரிக்க வரணும் நாங்கன்றோம். இவர் வந்து டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்ப காவல்துறை என்ன லட்சணத்துல அங்க வந்து டீல் பண்றாங்க நடிகர்கள்? நீ பிரபலமா இருந்துட்டு போ, காவல்துறைக்கான ஒரு கண்ணியம் இருக்குல்ல, ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்க அந்த காட்சியை பாருங்க, என்ன லட்சணத்துல இருக்கு. நடிகர்களை நம்ம குறை சொல்றதுக்காக நான் வரல. ஆனால் இந்த இடத்துல எல்லாருக்கும் கண்ணியம் இருக்கு, எல்லாருக்கும் காவல்துறை மதிக்கணும்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்கள் தவறு செஞ்சிருக்காங்கன்னா நிச்சயமா அது வந்து வெளிப்பட்டுருச்சு. ஏன்னா ஒரு நடிகர் பிரபலமான ஒரு வரார், அதுவும் இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம். முதல் பார்ட், இரண்டாவது பார்ட் அதை விட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்திருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இது முழுக்க அந்த கணவர், இறந்து போன பெண்ணுடைய கணவரே என்ன சொல்றாரு, நான் அந்த கேஸை வித்ரா பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவர் சொன்ன பிறகும் இல்ல நாங்க கைது, இவர் எத்தனாவது பார்ட்டா இருக்காரு? A1 இவரு இல்ல A11. அப்ப A1க்கு இருக்கிற பிரஷர் தான் ஜாஸ்தி. A11 வந்து எதற்காக? இப்ப பாருங்க, இப்ப சமீபத்தில் வந்த தகவல், அவர் ஜாமீன்ல வெளியே அனுப்பிட்டாங்க. அப்ப இது எல்லாமே என்ன கண் துடைப்பு நாடகம் தானே? என்னத்திற்காக இதை செய்யணும்? மீண்டும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறீங்களா நீங்க? வேற என்ன புதுசா இதுல வந்து நீங்க வந்து கொண்டு வர போறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், மக்களும் ரசிகர்களா இருக்கிறவர்களும் உணராமல் இருந்தால் இந்த மாதிரி இழப்புகளை தவிர்க்கவே முடியும். புரியுது. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நடிகர் என்ன பண்ணுவார்? அதாவது ஒரு காட்சிக்கு வெளியிடுறாங்க, ட்ரைலர் டீசர் ஒரு தியேட்டர்ல போடுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்துச்சு.
இலவசம் உள்ள வரலாம், நாங்கள் ஆள் அனுப்புறோம்ன்றாங்க. ஆனால் அது 5 நிமிஷம் காட்சி 3 நிமிஷம் காட்சி முடிஞ்சு வெளியே தியேட்டரே உடஞ்சி போயிருக்கு. இதுக்கு நடிகர் என்ன பண்ண முடியும்? நீங்க போய் உள்ள போற ரசிகர்கள் அதை உடைச்சா, நடிகர் எங்கேயோ இருக்காரு, படம் நடிச்சு முடிச்சிட்டாரு, அவர் வீட்டில் இருக்காரு, ஆஹா அவருடைய ரசிகர் இதெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு கொண்டு போய் அவர்ல நம்ம ஃப்ரேம் பண்றோம். இங்க இதுதான் என்னங்க, ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்கள் யாருடைய ரசிகர் அடிப்படையில் யார் பெயரை சொல்லி ரசிகரா இருக்கலாமே, எக்ஸ் ஆர் ஒய் அந்த குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர் தான். நடிகர்களுக்கு ஏன் பங்கு இல்லை, நடிகர்களுக்கு ஏன் ஒரு விஷயம் இல்லைன்னா, நடிகர்களை சார்ந்துதான் ரசிகர்கள் வராங்க. அப்ப தன்னுடைய ரசிகனை வழி நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? ரசிகனை நெறிப்பட்டுருவானா? அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நடிகர் தான் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு சமூகத்தின் ஒரு பங்கு, நாம எல்லாருமே சமூகத்தின் அடையாளமா இருக்கணும் போது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்காதா? 2K கிட்ஸ்க்கு அது கிடையாதுன்ற. அதனால தான் நான் பெரும்பாலும் பல இடங்களை பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, அதாவது இவர்களுக்கு ரொம்ப அதீத அன்பின் மிகுதினால அறிவில்லாத செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். அதுதான் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. இதை இப்ப நீங்க கமலஹாசன் அவர்கள் இருக்காரு. கமலஹாசன் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா ஏன் மாத்தினார்னு அண்ணன் சொன்னார். இந்த மாதிரி நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் வைப்போனார் இல்லையா? அதன் பிற்பாடு அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார். தன்னுடைய ரசிகனை வழி நெறிப்படுத்துற விஷயத்துல ஒரு தலைவன் சரியா இருந்தா அவன் பின்னாடி என்ன நடந்தாலும், தோல்வியோ வெற்றியோ எது நடந்தாலும் கூடவே இருப்பாங்க. ஓகேவா? இதே நிலைப்பாடு தான் இப்ப விஜய் வந்திருக்காரு. நீங்க சொன்ன அந்த தியேட்டர் அடிச்சு உடைச்ச விஷயத்துல விஜய் ரசிகர்கள் தான். ஆனா அங்கேயும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரசிகர்கள் தொண்டர்களா மாறவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இணையத்துல ஆபாச அர்ச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண வரோம்னா, சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இப்ப பத்திரிகையாளரா நான் சொல்ற விஷயம் என்ன? இவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவர்களுக்கு வழி நடத்த வேண்டிய இடத்துல ஒரு தலைவனா இருக்கீங்க. அது ரசிகர்கள் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அப்படி இருந்தால்தான் ரசிகன். ரைட். இல்லனா அவனை யாருப்பா நீங்க, அதாவது வீட்டுக்கு அடங்கலனா ஊருக்கு அடங்கணும் சார். ஊருக்கும் அடங்கலனா உதப்பட வேண்டியதுதான். இப்ப நீங்க அந்த இடத்துல இவ்வளவு பேர் வருவார்கள் தெரியாது. ரைட், புரியுது. இந்த குடும்பம் வரும் தெரியாது, இந்த நெரிசல் வரும் தெரியாது. ஆனால் என்ன விஷயம்னா, நமக்கு இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா என்னை பாதுகாத்துக்கணும். முதல்ல எனக்கு தார்மீக அடிப்படையில் அறிவு இருக்கணும். அந்த அறிவு அங்க இல்லைன்ற சுத்தமா இது ஒட்டுமொத்தமா நம்ம ரசிகர்களை மட்டுமே குறை சொல்லியோ இல்ல நடிகர்களை மட்டுமே குறை சொல்லியோ நான் பேச வரல. இதற்கு நடிகர்களும் பொறுப்பேற்றுக்கணும். அந்த அடிப்படையில தான் சொல்றேன், வழி நடத்த வேண்டிய தலைவன் சரியில்லைன்னா தற்கூரி ரசிகர்களா தான் போவாங்க. அப்படி சொல்ற அந்த ரசிகர்களுக்கு அஜித் ஏதாவது செய்ய வேண்டும். ரைட், அஜித் செய்ய வேண்டும். அஜித் செய்ய வேண்டும் சார். என்ன இங்க சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு. அண்ணே உங்க கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணே, ஏதாவது ஒரு படத்துக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்ல வந்ததுலேயே நான் ஒன்று பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? அஜித் செய்ய வேண்டும். ஒரு பக்கம் அஜித் செய்ய வேண்டும் இருக்கட்டும், மாநிலத்தை ஆள வேண்டும் என்று ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. ரைட். அதற்காக எல்லா விஷயங்களும் செய்யறாரு. ஆனா அப்படிப்பட்டவர் மீது விமர்சனம் ஒன்று வருதுன்னா அதற்கு என்ன காரணம்னு நதி மூலம் ரிஷி மூலம் தேடுறதே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே அவர் கோவம், அவங்க காண்டு, அந்த காரணமாக என்னென்னமோ வாதங்களை முன் வச்சு இதற்காகவே அவருக்கு ரைவலா இருந்த நடிகர்களுடைய ரசிகர்களா மாறிட்டாங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. இன்னொரு விஷயம், இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிற விஜய் என்ன இந்த மக்களுக்காக செஞ்சிட்டாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த தலைப்புக்குள்ள போற வேற ஒரு வாதம், வேற வாதம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அண்ணன் சொல்றாரு இல்லையா, அதாவது ரசிகர்களை மாத்தணும்னு சொல்றாரு இல்லையா, நான் சொல்ல வர விஷயம், ரசிகர்களை தொண்டர்களாக மாத்துவதற்கான வேலையை செய்யறதை விட முதல்ல நல்ல ரசிகனா மாத்துங்க. சினிமா என்பது பொழுதுபோக்கு, அங்க ரசனைக்குரிய விஷயம் தான் நடக்கணும். இந்த மாதிரியான வெறி பிடித்த ரசிகர்களா மாறுறது இருக்குல்ல, வெறி பிடித்த மனிதர்களா மாத்துறது இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க கண்காணிக்க வேண்டிய இடம், ஆலோசனை சொல்ல வேண்டிய இடம், வழிகாட்ட வேண்டிய இடம் எல்லாமே பொறுப்பு மிக்க நடிகர்களுக்கு இருக்குதுன்றது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கோடங்க ஒட்ட வைக்கிற வாதம் என்னன்னா, சினிமாவில் ஒரு கதாநாயகன் நடித்த படத்துக்கு இந்த கூட்டம் வந்துச்சு, அதற்கு வந்ததனால் ஒரு உயிரிழந்தார், அதனால் அவர் கைது பண்ணுறோம் அப்படின்னா, அரசியல் கூட்டங்களுக்கு பல பேர் வண்டி கட்டிட்டு வர்றாங்க, வர வழியில் இறந்து போகிறாங்க. இல்லை மாநாட்டு பந்தலில் திடீர்னு நெஞ்சு வலி, வெயில் தாங்க முடியல, தண்ணீர் இல்லைன்னு இறக்குறாங்க, இல்லை திரும்பி போகிற வழியில் இறக்குறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ப்ளேம் பண்ணோம். இல்லை அரசு விழாவிலோ ஒரு அதிகாரி கலந்து கொள்கிற விழாவிலையோ சில பேர் இறந்த செய்திகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம இரங்கல் தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு நிதி அறிவிச்சுட்டு போயிடுறோம். இப்போ நடிகர் கலந்துக்கிட்டால் செய்யணும். தலைவருக்கு உடம்பு சரியில்லையே என்ன ஆகும்னு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் இருக்கான். ரைட்டு. அது மாதிரி வரும்போது
ப்ளேம் வந்து அங்கே வந்து நம்ம வேற இடத்துக்கு போகுது. நடிகர்னு வந்துட்டா ஈஸி டார்கெட்டா, எல்லாமே நடிகருங்க, நடிகர் தாங்க எல்லாமே அப்படின்னு நம்ம பிள்ளையா சொல்லி போட்டு அவர் மேலே எல்லாம் தள்ளிடுறோமா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து கரெக்ட் தான். அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அரசியல் ரீதியாக போற விஷயத்துல அவங்க அந்த அந்த அறிவு, அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரசிகர்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க இது வந்து பொழுதுபோக்கு தன்மையோடு நம்ம ஒரு வெறியோடு நம்ம போய் பார்க்கணும், அந்த நடிகனை பார்த்துடணும், நாம முன் வரிசையில் நிற்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த குடும்பத்தை எடுத்துங்களேன். இந்த குடும்பம் வந்து அது வந்து ஒரு தியேட்டருக்குள்ள நடக்கிற ஒரு அரங்குக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு. அதிகப்படியாக அந்த அரங்கில் ஒரு 200 பேர் இல்லை 300 பேர் 500 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கில் கூட்டம் வந்ததனுடைய விளைவு காவல்துறை தடியடியினுடைய காரணமா சிதறி ஓடும் போது கூட்ட நெரிசல்ல அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இதுதான் அங்க நிகழ்வு நடந்திருக்கு இல்லைங்களா? இங்க என்ன ஒரு விஷயம்னா, நீங்க அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்கள், அரசியல் கூட்டங்கள் நடக்காததான் இங்க நடந்துருச்சு, அங்க கட்சி தலைவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையேன்னா இங்க எல்லாமே சட்டப்படி நடக்குதான்னா நடக்கதே இல்லை. அதை தாண்டி தான் இருக்கு. இங்க வந்து ஈஸியா பொழுதுபோக்குல டக்குன்னு உடனே நடிகர் மேலேயோ திரைத்துறை மீதையோ ஒரு கவனம் செலுத்திடுறாங்கன்னா அதுதான் பிரதானமாக இருக்கு. இப்ப இந்த சம்பவமே முழுக்க முழுக்க நியாயமாக அந்த குடும்பத்திற்கு இழப்பீட்டுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக நான் பார்க்கல. ரைட். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதை வைத்து ஒரு அரசியல் ஆக்குவதற்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த பரபரப்பு சார், இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் விடுத்துட்டு நம்ம இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட், அல்லு அர்ஜுன் எதற்காக கைது செய்யப்பட்டார், அவர் எத்தனாவது ஆளாக சேர்க்கப்பட்டிருக்கார், அவர் A1 கிடையாது, A11. அப்ப இவ்வளவு பேரை தாண்டி அவரை ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவரை வைத்து தான் இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய லாபி ஓடுது. இதனால தான் ஒரு பரபரப்புக்காக நடிகர்களை பயன்படுத்துறாங்க. இந்த நடிகர்களுக்கும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பு இருக்கும் இல்லையா? திரும்ப திரும்ப நான் எங்க சுத்தினாலும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நடிகர்கள் அவர்களை மட்டும் பிளேம் பண்ணல, நான் அவர்களுக்கும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பு இருக்கு. பொறுப்பை தட்டி கழிக்கிறவங்க நடிகர்களா இருக்கவே தகுதி இல்ல. ரைட். நான் வரணும் பாயிண்ட்க்கு. நீங்க அரசியலை மட்டும் நம்ம குறை சொல்லி நான் முரளியாபா சொன்ன இடத்துல இருந்தும் பிரவீன்காந்த் சொன்ன இடத்துல இருந்துமே வரேனே, நான் வேற என்ன பண்ண முடியும்? என்ன நீங்க மன்றங்கள் வேணாம்பா கலைச்சிருங்க, அது இருந்தா அதனால நீங்க ஒரே கலாட்டாவா இருக்கு, வேண்டாம். சரி, நீங்க தலையானு என்ன சொல்றதுனால தானே கொண்டாடுறீங்க, அது ஒரு மந்திரம் அப்படின்றீங்க, அதுவும் வேண்டாம். அப்பா என்ன அஜித்தே கடவுளே, அதுவும் வேண்டாம் அப்படின்னு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணணும் நடிகர்? அது வேற ஒன்றும் பண்ண வேண்டாங்க. இவர்களை வழி நடத்துற இடத்துல அவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப ஒரு நடிகர் தான் பேசுறாரு, பேச வேண்டிய நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க பேசுறது இல்ல, ஒரு நடிகர் பேசுறாரா? இங்க இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் பெரும்பாலான விஷயங்களை சட்டப்படி அவர்கள் அணுகினார்களானா அங்க சட்டப்படியே எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நீங்க இந்த சிறப்பு நீங்க இடையிலேயே ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க நெல்லை மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கெல்லாம் நம்ம விடுமுறை அறிவிச்சிருக்கோம், சிறப்பு வகுப்புகளுக்கு வராதீங்கன்றாங்க இல்லையா? இதே நிலை தான். சிறப்பு காட்சிகள்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, சிறப்பான நிகழ்வுகள்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கூட்ட நெரிசலும். இப்ப சாதாரணமா ஒரு சினிமா தியேட்டர் போடுறாங்கன்னா அந்த தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கலன்னா போக மாட்டாங்க. ரைட்? கும்பல் போகாது. இவ்வளவுதான் அந்த கெப்பாசிட்டினா அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. நீங்க சிறப்பு காட்சின்னு வரும்போது எதையாவது செஞ்சு நம்ம உள்ள போயிடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிடலாம். இப்ப பெரும்பாலும் கூட்ட நெரிசலோ இல்ல பல்வேறு விஷயங்கள் எங்க நடக்கும்? அதிகாலை 4 மணி காட்சி, அதிகாலை வந்து இந்த மாதிரி விஷயங்கள், 1 மணி காட்சி. சமீபத்துல தான் இந்த சம்பவங்கள் அதிகமாகுது. அதற்கு இன்னொரு காரணம் சோசியல் மீடியாவுடைய தாக்கம். நீங்க காலங்காலமா இந்த வந்து கட் அவுட் பாலாபிஷேகம் பண்ணா ரசிகர்கள் அடிச்சுப்பாங்க, தியேட்டர் வாசல் நடக்கும். எங்க நடக்கும்? ஒரு தியேட்டர் வாசல் நடக்கும். அது வெளியில தெரிவதற்கே பல நாட்கள் ஆகும். அந்த ஊர்ல அந்த தியேட்டர் வாசல்ல 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தா எல்லா இடங்களும் பரவிடுது. பரவன உடனே நடக்காத சம்பவங்களை நடந்ததா ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வதந்திகள் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமான உடனே இந்த ரசிகனுக்கு கண்மூடி இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இத சொன்ன மாதிரி கடவுளே அஜித்தேனா, அஜித் தான் கடவுளா தெரியுறாரு, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. உடனே நமக்கு யார் ரைவல் ஆட்கள், உடனே அவங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை போடு. அது உண்மையா கிடையாது, உடனடியாக அந்த விஷயத்துக்குள்ள களத்துல வரல. அததான் பிரவீன்காந்த் சொல்றாரு, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித் ரசிகர்கள் இது செய்யறாங்க. அவர் சொல்ல வந்த விஷயம், அண்ணனுக்கு வந்து விஜய் வந்து அதிக உயரத்தில் இருக்காரு, அஜித் கீழே இறங்கி இருக்காருன்ற மாதிரி பேசுறாரு. நான் சொல்ல வரது அஜித்தும் இந்த தவறு இருக்கிறார், விஜயும் தவறு. விஜய்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அஜித் அரசியலுக்கு வரல, இவர் அரசியல் நாட்டை ஆள போறேன்னு வராரு. அப்ப நாட்டை ஆள போற வரேன்றவர் கூடுதலான பொறுப்பு. ரொம்ப சில வினாடிகள் இறுதி கருத்து. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வராத வரைக்கும் இது எதுவுமே வந்து மாறவே மாறாது. இங்க வந்து யாரையுமே தனியா இவங்க தான் நம்ம யாரையும் கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தின் மீதையும் குறை சொல்ல முடியாது, அதே நேரத்தில் எல்லாவற்றையும் சினிமாக்காரங்க மேலேயும் திணிக்க முடியாது. இங்க
இந்த இந்த சம்பவத்துக்கு அனைத்திற்குமே பொறுப்பாளரா மாற வேண்டிய இடத்துல அந்த படம் பார்க்க போறான், காசு கொடுத்து படம் பார்க்க போறான் பாருங்க, அவன் தான் முக்கியமான பொறுப்பாளர். அவனுக்கு தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வரணும். நாம் பார்க்க போவது பொழுதுபோக்கு, நாம ரசிக்க தான் போறோம். இல்ல அவர் சொல்ற மாதிரி கலைப்படங்கள் எடுத்துட்டா கமர்ஷியலா இந்த மாதிரி ஹீரோவை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய படங்களை தாண்டி எடுத்துட்டா இந்த மாற்றம் வந்துரும். இல்ல அது நான் ஏத்துக்க விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வந்து உலக படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வைரஸ் காலகட்டத்துக்கு அந்த சூழ்நிலையில வீட்டுக்குள்ள உட்கார்ந்த எல்லாருக்கும் உலகத்தினுடைய அனைத்து மொழிகள்ல படங்களும் அவங்க அத்துப்படி ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு நம்ம பணம் கொடுக்கலனா நம்ம படத்தை குப்பையில போட்டுறான், ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப நீங்க ரசிகனுக்கு ஏத்த மாதிரியான படங்களை தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுனால இன்னொன்னும் இங்க பிரதானமா பார்க்கப்படுது. படம் எடுப்பும் அந்த பட்ஜெட்டை தாண்டி ப்ரமோஷன் பட்ஜெட் அதிகமா போகுது. அதை எடுப்பதற்காக இந்த மாதிரி பஞ்சாயத்து